தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளோம். மதிப்பிற்குரிய முதல்வர், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், சிறப்பு விருந்தினர்கள், தாய்மார்கள், அவர்களுடன் இருப்பவர்கள் மற்றும் அன்பு மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் சார்பாக நடைபெறும் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த ஆண்டின் கருப்பொருள் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் a sustainable start in life, strength and what works, அதாவது நிலையான வாழ்க்கையின் சிறந்த தொடக்கம் தாய்ப்பால். ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு வருபவற்றை மேலும் வலுப்படுத்துவோம். இந்த அழகிய நிகழ்ச்சியை தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இனிதே தொடங்குவோம். தமிழ்த்தாய் வாழ்த்தை வழங்க பொயத்தீமை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்து வரவேற்புரையை வழங்க மிஸ் அஸ்னார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று உலக தாய்ப்பால் ஊட்டுதல் விழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். முதலில் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற தலைமை செவிலியர் கண்காணிப்பாளர் மிஸ்ஸஸ் ஜெசிகா மேம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக எங்கள் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் ரெவரன்ஸ் சக அருள்ராஜு அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக எங்கள் கல்லூரியின் பிரின்சிபல் மேம் டாக்டர் சோஃபியா எமல்டா மேம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அன்பிற்குரிய தாய்மார்கள் மற்றும் உடனிருப்பவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அனைத்து ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் அன்பான மாணவ மாணவியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தாய்ப்பால் என்பது குழந்தைக்கு கிடைக்கும் முதல் இயற்கை உணவாக மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதலீடாக திகழ்கிறது. தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைய வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒருமுறை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள எங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வரவேற்புரை வழங்கிய மிஸ் அஸ்னார் அவர்களுக்கு நன்றி. இன்றைய உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருளை விளக்குவதற்காக ப்ரொஃபசர் டாக்டர் சோஃபியா எமல்டா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? வேலைக்கு போறீங்களா? நீ ஒர்க் பண்றீங்களாப்பா? இல்லை. என்ன வேலைக்கு போறீங்களா? வீட்டில் இருக்கீங்களா? வேலைக்கு போறீங்களா? வீட்டில் தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1990 வரைக்குமே இந்த தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்படல. ஏன்னா அது ஒவ்வொரு குடும்பத்தோட கடமை, ஒரு தாயோட கடமை. அதுக்கு குடும்பமாகவே முடிஞ்சு போகணும்னு நினைச்ச ஒரு விஷயம். ஆனால் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறமா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. அப்போ அது ஒரு கேள்விக்குறியா அமைஞ்சிச்சு. கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நிறைய பச்சிள குழந்தைகளுடைய இறப்பு வந்துச்சு. வளர்ச்சியுமே ரொம்ப பாதிச்சிச்சு. எல்லா குழந்தைங்களும் நிறைய எடை குறைஞ்சி ரொம்ப இதுவாக காணப்பட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் WHO சொல்ற உலக WHO சுகாதாரத்துறை அவங்க என்ன பண்ணாங்க, உலகம் ஃபுல்லுமே இப்படி நடக்குதுன்றத உணர்ந்து
போடணும், போட்டால் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னோட பாட்டிக்கு வந்து 10 பசங்க. பெரிய மாமாவும் கடைசி மாமா பிறந்தப்போ பெரிய மாமாவுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அந்த 2 பேருமே எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், ஆனாலுமே குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து 85 வயசு. 2 பேருமே சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வருவாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வேலை படிச்சுட்டாங்க, டீச்சராக இருந்தாங்க. ஆனால் அவங்களால வந்து சிறந்த முறையில் பாட்டி பார்த்த லெவலுக்கு பார்த்துக்க முடியல. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க பக்கத்தில் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டு அப்புறம் குழந்தை அழும்போது அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. எச்எம் கிட்ட திட்டு வாங்கி பால் குடிப்பாங்க. அது ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட குழந்தைய பார்த்துக்க முடியலன்னுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிஸ்டர்ஸ் மாதிரி வேலை பண்ணிட்டு தான் இருந்து ஆடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை. இங்கே வந்த கூட சொல்ல, இது உள்ளே வந்த உடனே இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்குது, ஏன்னா கவர்மெண்ட்டில் படித்ததுனால இது எனக்கு பிடிக்கும், நான் ரசித்து செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனால் அந்த வேலையை என் குழந்தைக்காக விட்டுட்டு நான் போகணுமாச்சு. ஏன்னா இது வந்து ஒரு தேவை ஏற்படும் போது அம்மா நிறைய தியாகம் பண்ண வேண்டியது. ஒரு விதத்தில் நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்ல விஷயம்தான். ஏன்னா குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்களா. இப்போ இந்த WHO எதுக்காக இந்த சில விஷயங்களை போட்டாங்க அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறது, அந்த பாலோட அவசியத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். இது வந்து நீங்கள் கடைக்கு போய் வாங்க வேண்டாம், சூடு பண்ண வேண்டாம். அதனால இப்போ நீங்கள் வாங்காததுனால உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை. சூடு பண்ணி அதை டப்பாவில் போட்டு எதுவும் பண்ண வேண்டாம். அது வந்து சுகாதார பிரச்சனையும் இல்லை. அடுத்து இல்லை, அப்படியே ரெடியாகவே கிடைக்கிது உங்களுக்கு. எப்படியாப்பட்ட பேரிடல் இந்த இதெல்லாம் வெள்ளமெல்லாம் வந்தப்போ கூட நம்மெல்லாம் பட்டினியாக இருந்தாலும் குழந்தைங்க தாய்ப்பால் கொடுத்துட்டு அமைதியாக சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படிதானே அதனால இது எல்லாமே இது வந்து உடல் வளர்ச்சியை மட்டும் கொடுக்கல, குழந்தைக்கு மூளை வளர்ச்சியும் சேர்த்து கொடுக்குது. பிள்ளைங்க தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், அந்த செலவு நமக்கு மிச்சம். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகி சிக்காகும், அந்த செலவு நமக்கு மிச்சம். சரிங்களா, அதை பார்த்துக்க கொண்டு போக வர அலைச்சல் இது எல்லாமே மிச்சமாக இருக்கும். இதனால இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி தாய்ப்பால் எது கொடுக்கணுன்ற முக்கியத்துவத்தை சொன்னாங்க, எழுதி போட்டாங்க, எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க. அதனால அந்த கவுன்சிலிங் பண்ணாங்க, தாய்ப்பால் கொடுக்கணும். இப்போ சிலருக்கு வந்து எனக்கு பாலே வரணும், அவங்களுக்கு என்ன டயட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிலருக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னாங்க, அவங்களுக்கு என்ன கவுன்சிலிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணதுனால அம்மாக்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணுன்ற ஒரு இது வந்துச்சு. அப்புறமா ஒரு சட்டமே போட்டு கவர்மெண்ட்டில் இப்போ நாளாக டெலிவரி ஆனப்போ 2 மாதம் தான் லீவு, 1 மாதம் லாஸாக பே எடுப்போம். ஆனால் இப்போ வந்து சிஸ்டங்களுக்கு எவ்வளோ தராங்க, 1 வருஷத்துக்கு லீவ் தராங்க. 1 வருஷத்துக்கு லீவ் தராங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த WHO, UNICEF இவங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி அதோட இதுவாக வந்து பண்ணதுனால 1 வருஷத்துக்கு அவங்க குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க முடியுது. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால உலகம் முழுக்குமே கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, 54% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் போடாத கண்ட்ரியில் நாடுகளில் வெறும் 24% மட்டுமே தாய்ப்பால் கொடுக்கறதா சொல்லப்படுது. அந்த நாட்டில் இன்னுமே பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு அதிகமாக இருக்குது. அடுத்து அதுங்களுடைய வளர்ச்சியுமே அனிமியா, இது நிறைய வளர்ச்சி பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த காரணத்துக்காக தான் நம்மளுக்கு இது என்ன பெரிய விஷயம், இது நாட்டோட விஷயமாகவும் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் இவங்க நல்லா வளர்ந்து நல்ல அறிவாளியாக இருந்தால் தான் நாட்டை நல்லபடியாக கொண்டு போக முடியும். அடுத்து சுகாதாரம், சுற்றுச்சூழல் சுகாதாரமும் காக்கப்படுது, பொருளாதாரம் காக்கப்படுது, மருத்துவமனைகளில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுது. இந்த பல காரணங்களுக்காக இது எல்லாமே தொடங்கப்பட்டுள்ளது. அதனால நாமுமே இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து
நிறைய பேர் நினைப்பீங்க இது என்ன பெரிய விஷயம், குழந்தை பறிஞ்சு பால் கொடுக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டு இவ்வளோ விஷயமும் இதில் இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு வாரத்தை ஆகஸ்ட் 1லேருந்து 7 வரைக்குமே போட்டு உலக தாய்ப்பால் வாரம்னு சொல்லி உலகம் முழுக்குமே இது ஒரு கொண்டாட்டமாகவே பண்ணப்படுது. இதோடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சதுனால தான் இவ்வளோ பேருமே இங்கே உட்காந்து உங்களை பிறந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கொடுக்கணும், அப்போ கொடுக்கும்போது உங்களுடைய ரத்த போக்கு கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தைய பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். இந்த சில கேள்விகள்லாம் கேட்கப்படும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அதுக்காக ஒரு சின்ன பரிசு கூட இருக்குது, சரியா? சரி, அதனால இவ்வளோ விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இந்த சின்ன விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு. இந்த சின்ன விஷயம் ஆனால் மகத்தான விஷயம், அண்ட் கடவுள் கொடுத்த வரம் இது, சரியா? இந்த அழகான வரத்தை நம்ம பாதுகாக்கணும், நம்ம தலைமுறைக்கும் இதை எடுத்துட்டு போனோம் நம்ம அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கோம். தாய்ப்பால் கொடுப்போம், குழந்தையின் வளர்ச்சியை காப்போம். தேங்க்யூ. அருமையான விளக்கத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் மேம்.